அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகாசி அருகே புதுப்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தினால் இருவர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். கணேஷ், விவரங்கள். சிவரஞ்சனி, சிவகாசி அருகே புதுப்பட்டியில் ராஜரத்னம் என்பவருக்கு சொந்தமான ஸ்டாண்டர்ட் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் 100க்கும் அதிகமான பட்டாசு தயாரிப்பு அறைகள் இருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று காலை வழக்கம் போல் பணிக்கு வந்து பட்டாசு தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ரசாயன மூலப்பொருட்களினுடைய உராய்வு காரணமாக பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்தின் காரணமாக 10க்கும் மேற்பட்ட அறைகள் என்பது சேதமடைந்திருக்கிறது. முதல் கட்டமாக தற்போது அந்த 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தற்போது அந்த தீயை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் சிவகாசி தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பட்டாசு தயாரிக்கக்கூடிய அறையில் தற்போது வரை 2 பட்டாசு தொழிலாளர்களுடைய உடல் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 பேர் காயமடைந்த நிலையில் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிரிழந்திருக்கக்கூடிய 2 தொழிலாளர்கள் ஆனா பெண்ணா என்பது கூட தெரியவில்லை. ஏனென்றால் தொடர்ந்து அந்த பகுதியில் வெடித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான அந்த பட்டாசு தயாரிக்கக்கூடிய அறைகள் என்பது சேதமடைந்திருக்கிறது. அந்த சேதமடைந்திருக்கக்கூடிய அறைகளில் மேலும் தொழிலாளர்கள் உள்ளே சிக்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எனவே இந்த உயிரிழப்பின் எண்ணிக்கை என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு தகவல் தான் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து பட்டாசு ஆலைகளில் வெடித்து சிதறிக் கொண்டிருப்பதன் காரணமாக தீயணைப்பு பணியிலும் தற்போது தொய்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பயங்கர வெடி விபத்து என்பது இந்த பகுதி மக்களிடையே ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணேஷ்குமார்.